ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா 1 வீக்காக என் வீட்டில் பெரிய பையனும் என் ஹஸ்பண்டும் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்காங்க. அதனால் நான்வெஜ்ஜு சுத்தமாக கிடையாது. நான் வெஜிடேரியன் தான் சமைச்சிட்ருக்கேன். அதுபோல் என் வீட்டில் ஃபேவரட் வெஜிடேரியன் குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன் குழம்பு. ஸோ இது எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ டேஸ்டியாக செய்கிறன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு பிரியாணி இலை, அப்புறமா ஒரு ஏலக்காய், இதை மட்டும் போட்டிருக்கேன். அதிகமாக நான் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணலை. இது கூடவே 2 பெரிய சைஸு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். சைட் பை சைடு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் சோயாபீனை பாயில் ஆகிறதுக்காக வச்சுக்கிட்டேன். நம்ம குழம்புல சோயாபீனை டைரெக்டாக போட்டால் அது அந்த மசாலாவும் பிடிக்காது. அது இல்லாமல் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். ஸோ கொதித்து வச்ச நம்ம அந்த தண்ணியை பிழிஞ்செடுத்து குழம்புல சோயாபீன் ஆட் பண்ணால் அது ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். இங்கே இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம வெங்காயம் பொரிஞ்சு வரணும். இது கூடவே நான் 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான்வெஜ் நம்ம குக் பண்ணுறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் வெஜிடேரியனுக்கு லிமிட்டடாக தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஒரே ஒரு ஸ்பூனு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே சோயா பீன்ஸ் நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் நார்மல் தண்ணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு ஒரு பிளேட்டில். இங்கே பார்த்திங்கன்னா அந்த வேலை முடியறதுக்குள்ளே இங்கே நல்லா நம்ம தக்காளியெல்லாம் பொரிஞ்சு எண்ணெய்லாம் மேலே திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கூடவே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ட்ரை மசாலாவெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ட்ரை மசாலா எதுவுமே ஸ்பெஷல் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க மசாலா தான், நார்மல் மசாலா தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு ஸ்பூனு நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் தனியா பவுடர் அண்ட் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளாக ஆட் பண்ணால் அது வீடியோவில் கவர் ஆகலை. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நான் ஃபோன் வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு தான் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்லோவாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் தண்ணியுமே ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா பொரிஞ்சு வரணும், ப்ளஸ் அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நான் மூடி வச்சு எடுத்ததுமே நல்லா எண்ணெய்லாம் திரண்டு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ண சோயா பீன்ஸை ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் எப்போவுமே நம்ம குழம்பு நான்வெஜ்ஜாக இல்லை வெஜிடேரியனுன்றது தனியாக கிடையாது. ஸோ நான் இங்கே விட்டேன், அதாவது நம்ம நான்வெஜ் செய்தாலும் சரி இல்லை வெஜ் செய்தாலுமே சரி, நம்ம ஒன்ஸ் அடுப்பில் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம கிரேவிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அது வார்ம் வாட்டர் ஊற்றுறது தான் நல்லது. இல்லைனா அந்த கிரேவி ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக ஆன மாதிரி இருக்கும். அது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும், உங்களுக்கு எப்படின்னு தெரில. அதனால் நான் எப்போவுமே கிரேவிக்கு குக் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே மசாலாலாம் நான் தனியாக சுடு தண்ணி வச்சுப்பேன் குழம்புக்காக. ஸோ அதே மாதிரி நான் நல்லா தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நான் இதை ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த சோயாபீன் நல்லா டெண்டராக வரும். அண்ட் நான் 3-4 விசில் வச்சதுக்கப்புறம் விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன், ஒரு பவுலில் குழம்பு எடுத்துகிட்டு போய் டேபிள் வச்சுட்டு அதை நான் ரெக்கார்டே பண்ணலை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் குக்கரில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நான் கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் என்ன அழகாக வந்திருக்குன்னு. அதே மாதிரி சூடாக ரைஸ் எடுத்துகிட்டு இதில் நல்லா அதாவது என் வீட்டில் சொல்லவே வேணாம், சோயாபீன் அவ்வளோ சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஸோ சோயாபீன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை பொரியல் செய்தாலும் சரி, இல்லை குழம்பு வச்சாலும் சரி, எங்கள் வீட்டில் சோயாபீன்னா அவ்வளோ ஆசை. ஸோ குழம்பு ஊற்றி அப்பளம் ஊறுகாய் வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் எப்படி நீங்களும் ட்ரை பண்ணிங்களான்றது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய் பாய்.